Welcome to this class. We want to welcome you all for taking your time and coming to this class. இந்த கிளாஸில் வந்து you might have a doubt. ஆரம்பிக்கும் போதே ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னா, இதை 10 நாளில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு. That's a question that everyone keeps asking me. Is it possible to learn in 10 days? The answer for that is yes. கண்டிப்பாக கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா this is not the first time I'm doing this. இது வந்து ஏதோ முதல் முறை நான் பண்ணல. இது வந்து எத்தனையோ பேட்சஸ் நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். ரீசெண்ட்லி we've been doing all across abroadல நிறைய கிளாஸஸ், நிறைய சர்ச்சஸ் மூலமாக we've been doing it. அண்ட் நிறைய கிளாஸஸ் வந்து 7 days முடிச்சிருக்கேன். finished classes in 7 days. Just to encourage you as you start off these sessions with me, I want to tell you that I was recently in ஸ்காட்லாண்டில் நான் இதே கிளாஸ் பண்ணேன். 7 days கிளாஸ், 10 நாள் கூட கிடையாது, 7 days கிளாஸ். அண்ட் the first 4 days முடிச்சு, the 5th day was a Sunday. And Sunday, one of my students was playing in the church. So this is just to encourage you that it is possible if you can only put in some effort. So நான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால், 1 hour இப்போ நம்ம இங்கே கற்றுக்க போகிறோம். 1 hour நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்க போகிறேன். மேபி சில கிளாஸஸ் half an hour இருக்கலாம், சில கிளாஸஸ் 45 minutes இருக்கலாம். போக போக கிளாஸஸ் லாங்கராக போகும். அது இல்லாமல் நீங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் 1 or 2 hours நீங்கள் எவ்ரிடே நீங்கள் வந்து யூ வில் ஹேவ் டு ஒர்க். ஸோ த கமிட்மெண்ட் ஃப்ரம் யோர் எண்ட் இஸ் ஐ வில் டீச் யூ 1 hour, யூ ப்ராக்டிஸ் 2 hours. ஸோ இதை ஒரு 10 நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 10 days I want you to put your hard effort and try and work it out. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் nothing works. சரியா? ஸோ என்னால் ஒரு பகுதி தான் நான் சொல்லித்தரதான் முடியும், பட் வாசிக்கிறது அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ I want you to put in your effort to learn it, spend time and learn. சரியா? ஸோ இன்றைக்கு நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் the first thing that we want to learn is the main component of what a keyboard has. So every instrument has a main component. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கும். அதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து அந்த சவுண்ட்ஸை க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிட்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கிட்டாருக்கு முக்கியமாக தேவை வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸ். அந்த ஸ்ட்ரிங்ஸ் இல்லாமல் அந்த சவுண்ட் வராது. அதே மாதிரி ஒரு ட்ரம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ட்ரம்ஸுக்கு என்ன தேவைன்னா அந்த ஸ்கின் தேவை. ஸோ ஃபார் அ கிட்டார் ஹவு ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபார் அ ட்ரம் ஹவு அ ஸ்கின் இஸ் இம்பார்ட்டன்ட். த சேம் வே ஃபார் அ கீபோர்ட், கீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கீபோர்டுக்கு வந்து முக்கியமாக தேவை என்னன்னு சொன்னால் அந்த கீஸ். இந்த கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கீபோர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 கலர்ஸில் இருக்கும். we have 2 colors. ஒன்று வந்து white and the other is black. So the 2 colors of any key is white and black. இப்போ இந்த ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கிற கீஸில் வந்து ஒயிட் வந்து ரொம்ப முக்கியமான கீ, பிளாக் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. there is no disparity between white and black. ஒயிட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ பிளாக்குக்கு இருக்குது. வாட் எவர் வேல்யூ த ஒயிட் கீ ஹேஸ், த சேம் வேல்யூ அ பிளாக் கீ ஆல்சோ ஹேஸ். ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்லாம் கிடையாது. இதில் எல்லாமே முக்கியமான கீ தான். இதில் வந்து இது கொஞ்சம் முக்கியம், அது ரொம்ப முக்கியம் அப்படிலாம் கிடையாது. there is nothing called this is less important or this is more important. Both white and black are equally important. ஸோ ஒயிட் கீஸ்க்கும் பிளாக் கீஸ்க்கும் ஒரே இம்பார்ட்டன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பேர்கள் மாற்றம் நம்ம கற்றுக்க போகிறோம். we're going to learn the names of the keys. ஸோ இந்த கீஸோட பேர்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். முதல்ல இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீ அப்படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் சி. the first key is C. நம்ம யூஸ்வலாக ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் எடுத்தால் ஃபர்ஸ்ட் கீ என்னது? A. ஸோ ஆனால் மியூசிக்கல் டேர்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கீ இஸ் ஆல்வேஸ் C. ஸோ அதனால தான் மியூசிஷியன்ஸ்ட்டை நீங்கள் கன்வே பண்ணும்போது, இஃப் யூ வாண்ட் கன்வே சம்திங் டு மியூசிஷியன், நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கன்வே பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அதாவது அவங்க வந்து சொல்லக்கூட மாட்டாங்க, அவங்க வந்து 1 அப்படின்னு காட்டுவாங்க. இஃப் தே ஷோ 1, இட் மீன்ஸ் C, இட் டசன்ட் மீன் A. நல்லா புரிஞ்சு. ஸோ ஒரு மியூசிஷியன்ட்ட வந்து நீங்கள் 1, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாசிக்க பின்னாடி இன்னொரு மியூசிஷியன் வாசிக்கலாம், நான் 2 அப்படின்னு காமிச்சா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு தெரியும் இட்ஸ் D. ஸோ when someone shows 2 to another musician, he automatically understands that it is D. So musical sense-ல C is always 1. ஓகே. ஸோ என்ன ஆர்டரில் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the white keys, இது ஒயிட் கீஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒயிட் கீஸ் எந்த ஆர்டரில் போகும்னு பார்த்தா, தி ஆர்டர் இன் விச் இட் ட்ராவல்ஸ் இஸ் C and then D, E, F, G and there is no H. ஓகே, H கிடையாது. ஜிக்கு அப்புறமா எங்கே போவோம்? A, B and then again back to C, D, E, F, G, A, B and again C, D, E, F, G, A, B. So the first key will be C and then D, சத்தமா, E, F, G, A and B. சரியா? So that's how the white keys move. And then there is something called the black keys. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து you have 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்கே வந்து 7 white keys இருக்குது. You have 7 white keys. ஆனால் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா you have only 1, 2, 3, 4, 5. So the ratio between white and black keys is 7:5. So 7 white keyக்கு எத்தனை black key இருக்கும்? 5 black key இருக்கும். சரியா? So for every 7 white keys you have 5 black keys. சரியா? So this is the ratio.
ஸோ இப்போ இந்த பிளாக் கீஸோட பேர்களை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். we're going to learn the names of the black keys. ஸோ ஒயிட் கீஸோட பேர்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஒயிட் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா CDEFGAB. we know the names of the white keys. Now we're going to learn the names of the black keys. So the black keys have two names. ரெண்டு பேர் இருக்கு black keysக்கு. Whoever is watching online also take a piece of paper and just write this. So black keys have two names. black keysக்கு ரெண்டு பேர் இருக்கு. ஒன்று is called sharp and the other is called flat. Okay, ரெண்டும் ஒரே பேர் தான், இட்ஸ் a same thing. So first வந்து sharp, the other is flat. So இந்த sharp எப்படி டினோட் பண்ணுவோம், எப்படி இந்த ஷார்ப்பை குறிப்போம் அப்படின்னு சொன்னால் we write it as a hashtag. Okay, sharp வந்து hashtag, flat வந்து is a small b. So we denote sharp by hashtag symbol and a flat by a small b. Okay, இந்த black keysக்கு ரெண்டு பேர் இருக்கு. I told you that the black keys have two names, right? So இது எப்படி ரெண்டு பேர் வருது அப்படின்னு பார்த்தா நல்லா கவனிங்க. See, when the keyboard, இந்த keyboard நீங்க பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த first key is C. Okay, the அடுத்த key, இந்த ராகம் ஏறுது பாருங்க, when the notes go up, இப்படி போகுதுல, when the notes go up, எப்படி மேலே போகுது அப்படின்னு சொன்னா இந்த C-க்கு அடுத்த key வந்து D கிடையாது, அடுத்த கீ இந்த black key. நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ திஸ் how it goes. C and then this key, அப்புறம் இந்த கீ, then this key, then this key, this and this. ஸோ இந்த மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட் இங்கே போவோம், அடுத்தது இந்த கீ, அடுத்தது இந்த கீ, அடுத்தது இந்த கீ, அப்புறம் இது, அப்புறம் இது, அப்புறம் இது, அப்புறம் இது, இப்படி தான் மூவ் ஆகும். சரியா? ஸோ நீங்கள் இப்படி மூவ் ஆகுது நினைக்கக்கூடாது. சரியா? ஸோ இந்த கீக்கு அடுத்த கீ இந்த black, அப்புறம் இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது, இதுக்கப்புறம் இங்கே நடுவில் எதுவுமே கிடையாததுனால இதுக்கு அடுத்தது இது. ஸோ பிகாஸ் தெர் இஸ் நோ கீ பிட்வீன் தீஸ் டூ, ஸோ த நெக்ஸ்ட் கீ டு இ வில் பி எஃப், பட் ஆஃப்டர் எஃப் இட் இஸ் திஸ் black key. ஸோ இப்படி தான் மூவ் ஆகும். யூ காட் இட்? நவ் கமிங் பேக் டு த கீஸ், த black keys. ஸோ நான் சொன்ன பாருங்க, ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் ரெண்டு பேர், இந்த ஒரு கீக்கே ரெண்டு பேர் இருக்கும், ஷார்ப் அண்ட் ஃப்ளாட். எப்படி ஷார்ப் அண்ட் எப்படி ஃப்ளாட் அப்படின்றது மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீயோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது C-யை விட ஒன்று ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு C sharp. Since this black key is one more than C, it is called C sharp. ஆனால் அதே இது D-யை விட ஒன்று கம்மியாக இருக்கு, அதனால இட் இஸ் கால்ட் D flat. ரெண்டு பேர்கள் சேம் தான். ஸோ இட் இஸ் கால்ட் C sharp. நம்ம ஷார்ப் வந்து we write the asterisk symbol on top, இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் எழுதுறோம். இந்த கீ, இந்த ஃபஸ்ட்டு black key உடைய பேர் வந்து C sharp or D flat. B வந்து பக்கத்தில் எழுதலாம், we can write the B next to this. sharp மட்டும் நம்ம மேலே எழுதுறோம், B வந்து பக்கத்தில் எழுதுறோம். ஸோ C sharp or D flat, D flat. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கீக்கு ரெண்டு பேர் இருக்கு, C sharp or D flat. The first key is called C sharp or D flat because it is one more than C but one less than D. C-யை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால C sharp, ஆனால் D-யை விட கம்மியாக இருக்கிறதுனால D flat. ஓகே, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் மிச்சத்தில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரியா? ஓகே, இந்த கீக்கு வந்து ரெண்டு பேர்கள் இருக்கு. இந்த ரெண்டாவது கீ ஒன்று D sharp or E flat. புரிஞ்சிச்சா? Are you able to understand? ஏன் D sharpனா, இது D-யை விட ஒன்று ஜாஸ்தியாக இருக்கிறதுனால D sharp, ஆனால் அதே இது E-யை விட ஒன்று கம்மியாக இருக்கிறதுனால E flat. So we write it D sharp or E flat. E-க்கும் F-க்கும் நடுவில் எதுவுமே இல்லை, அதனால E sharpனு ஒரு கீ கிடையாது, F flatனு ஒரு கீ கிடையாது. அதே போல் இங்கே B-க்கும் C-க்கும் நடுவில் எதுவும் இல்லாததுனால B sharpனு ஒன்று கிடையாது, C flatனு ஒன்று கிடையாது. இஸ் தட் ஓகே? சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இந்த கீக்கு பேர் என்னது? F sharp ஆர்? எல்லாருக்கும் புரியுதா? யாருக்கா டவுட் இருக்கா? F sharp ஆர் G flat? ஓகே, சத்தமா இது புரிஞ்சுச்சா? G sharp ஆர் A flat. ஓகே, இதுக்கு B flat. எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? இப்போ நான் தனித்தனியாக கேட்க போகிறேன், ஏதாவது ஒரு கீ காட்டும், நீங்கள் கரெக்டாக சொல்லணும். black key. சரியா? ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த இப்படி போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, நீங்கள் ஓகே சிஸ்டம் யா D sharp E flat. வெரி குட். இது வெரி குட். இது வெரி குட். இது வெரி குட். ஓகே, வெரி குட். ஓகே, இது ஓகே, இது
வெரி குட். இது வெரி குட். இது F sharp or very good. இது E flat. very good. இது வெரி குட். A sharp or B flat. ஸோ புரிஞ்சிருச்சா? ஸோ இவ்வளோ தான் மொத்தமே கீஸ், இவ்வளோ தான், இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஸோ மொத்தமே கீபோர்டில் இங்கே உங்களுக்கு 7 ஒயிட் கீ இருக்கும், இங்கே 5 பிளாக் கீ இருக்கும். இதே தான் என்ன ஆகும், திருப்பி அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மொத்தமே எத்தனை கீஸ் தான்? 12 கீஸ் தான். ஸோ இந்த 12 கீஸோட நேம்ஸ் எல்லாரும் தெரியுமா? தரவா தெரியும், சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ டேக் யோர், இப்போ உங்கள் ஃபைல் எடுத்து பாருங்கள். உங்கள் ஃபைலில் ஓகே, டேக் த செகண்ட் ஷீட். ஸோ ஆன்லைனில் பார்க்குறவங்க உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ஜஸ்ட் டேக் தட் பேப்பர் அண்ட் ஃபில் தட். ஓகே, நீங்கள் ஹோம்ஒர்க் நீங்கள் வீட்டிலே உட்காந்து இதை பண்ணலாம். ஸோ ஆல் யூ நீட் டு டூ இஸ் இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டேக் திஸ் பேப்பரில் எடுத்துட்டிங்களா? சரி, யாரும் இதை பார்க்கக்கூடாது, இதையும் பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட் பேஜையும் பார்க்கக்கூடாது, சரியா? ஜஸ்ட் இட் இஸ் ஃபார் யூ. ஸோ ஜஸ்ட் டேக் த பேப்பர் அண்ட் ஐ வாண்ட் யூ டு ஃபில் இட் பை யோர் செல்ஃப். நீங்களே எழுதுங்க. ஸோ பேசிக்லி நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்க தெரியும். இது மேலேயே எழுதுங்க, இதுக்கு மேலேயே எழுதுங்க, சிடி whatever. இங்கே இந்த நடுவில் ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் எழுதுங்க. இங்கே மேலெலாம் எழுத வேணாம், இந்த இடத்துல இங்கே நீங்கள் என்ன எழுத போகிறீங்க, C sharp or D flat, இது மாதிரி எழுது. ரெண்டுமே எழுதணும், C sharp D flat. ஸோ C sharp D flat, அப்புறம் இங்கே மற்றதெல்லாம் நீங்கள் எழுது, சரியா? இந்த 2 ஆக்டேவும் ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். Can you fill it up faster? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? So next we are going to go is a term called, a சின்ன term நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். Okay, the term is called octave. எழுதிக்கோங்க, OCTAVE. It's called an octave. ஓகே, இந்த ஆக்டேவ்னா என்ன அப்படின்னா, ஆக்ட் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும் நம்மளுக்கு? வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த வேர்ட் ஆக்ட்? 8 இல்லை 8. ஸோ பேசிக்லி இந்த ஆக்டேவ் அப்படின்னா என்னென்னா, இந்த C டு இந்த C, இப்போ இங்கே C இருக்குது, திருப்பி அடுத்தது இங்கே வருது. ஸோ இதுக்கு நடுவில் எத்தனை இருக்குன்னா 8, 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 கீஸ்க்கு உள்ளே இருக்கிற எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? ஆக்டேவ். ஸோ all the keys between C and C, it's the 8 white keys and everything between it is called an octave. But it necessarily need not be C to C. அதனால C to C தான் அப்படின்னு கிடையாது. It can also be D to D. D to D கூட இருக்கலாம். ஸோ இந்த D to D இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்னது? ஆக்டேவ். E to E இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் ஆக்டேவ். F to F இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் ஆக்டேவ். ஸோ 8 white keys and everything between that is an octave. ஸோ அதனால தான் நம்ம கீபோர்டை எப்படி மென்ஷன் பண்ணணும், how we mention a keyboard is we tell it it's a 5 octave keyboard. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, what do you mean by a 5 octave keyboard? We have 5 repetitions. ஸோ இதில் இந்த கீபோர்டு is a 5 octave. இது 5 octave keyboard because it has C to 1 2 3 4 and 5. ஸோ 5 வாட்டி ரிப்பீட் ஆகிறதுனால திஸ் இஸ் கால்ட் அ 5 octave keyboard. சம் கீபோர்ட்ஸ் will be 4 octave. சில கீபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 octave keyboard. ஐ திங்க் மை ஃபர்ஸ்ட் கீபோர்ட் வாஸ் அ 2 octave keyboard. ஃபஸ்ட்டு 2 octave தான், இது வச்சு தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஐ லேர்ன்ட் வித் அ 2 octave keyboard. ஸோ சம் கீபோர்ட்ஸ் ஆர் ஈவன் 8 octaves. ஸோ டிபெண்டிங் ஆன் how many sets, எத்தனை செட் இருக்கோ அத்தனை octave keyboardனு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் a term. சரி, இன்றைக்கு நம்ம முக்கியமான ஒன்று கற்றுக்க போகிறோம். we're going to learn a very very important concept and that concept is called chords. chords முதல்ல கற்றுக்க போகிறோம் because this is what ultimately we're going to play. ஸோ இந்த கார்ட்ஸ் தான் நம்ம வாசிக்க போகிறோம். அதை நான் எப்படி வாசிக்கணும் அது எல்லாத்தையும் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஃபார் நவ் லெட்ஸ் லேர்ன் வாட் கார்ட்ஸ் ஆர். ஓகே, தி டெஃபினேஷன் ஆஃப் கார்ட்ஸ். கார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, the definition of chords is, you can write it down, a combination of 3 or more keys. 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கீஸை ஒன்றாய் சேர்த்து வாசிப்பதனுடைய பெயர் chord. A combination of 3 or more keys is called a chord.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் கற்றுக்கொண்டது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனிப்பட்ட கீ. இப்போ இது வந்து இது தனியாக வாசிச்சிங்கன்னா இதோட பேர் வந்து சி கீ, டி கீ, இ கீ, எஃப் கீ, ஜி, ஏ, பி, ஏ ஷார்ப், ஜி ஷார்ப், எஃப் ஷார்ப், டி ஷார்ப், சி ஷார்ப், இதெல்லாம் தனித்தனி கீஸ். இதெல்லாம் ஒரு கீ இதோட பேர். ஆனால் இப்படி இருக்க 12 கீஸ் இருக்குது. இப்போ டோட்டலாக 12 கீஸ் இருக்குது. we have like 12 keys. These are all individual keys. But when you play 3 keys together, ஒரு 3 கீயை நம்ம சேர்த்து வாசிச்சா அது பேர் chord. When you play 3 keys together, it forms a chord. Okay? And that doesn't mean that you can play any 3 keys. எந்த 3 கீ வேணா வாசிக்கலாம் அப்படி இல்லை. But there are specific keys. அதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். we're going to learn how to play exactly the 3 keys. அந்த 3 கீ எப்படி கரெக்டாக வாசிக்கிறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம். So chord ஓட definition, basic definition is a combination of 3 or more keys. 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கீஸை உடையது தான் பேர் வந்து chord. ஸோ இந்த chordsல வந்து 2 branches இருக்குது. we have 2 branches. இந்த 2 branch என்ன அப்படின்னு சொன்னால் மேஜர் branches. இதான் வந்து அதிகப்படியாக பயன்படுத்துகிற branches, மேஜர் அண்ட் மைனர். there are 2 branches of chords. one is called major and the other is called minor. These are the main branches. நிறைய chords இருக்கு. There are many different types of chords, but these are the 2 main branches. This is called major and minor. So today we are going to learn about major. இன்றைக்கு நம்ம கற்றுக்க போகிறது வந்து மேஜர் கார்ட்ஸ்னா என்ன அப்படின்றத கற்றுக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த மேஜர் கார்ட்ஸுக்கு எத்தனை கீஸ் இருக்குது அப்படின்னா 3 கீ தான். எல்லா மேஜர் கார்டுக்கும் 3 கீ இருக்குது. அதே போல் எல்லா மைனர் கார்ட்ஸுக்கும் 3 கீ தான் இருக்குது. சரியா? ஸோ எத்தனை மேஜர் இருக்குது, எத்தனை மைனர் இருக்குது? how many major chords do we have, how many minor chords do we have? எத்தனை மேஜர் கார்ட்ஸ்னா இங்கே இருக்கிற எல்லா கீஸ்க்கும் என்ன இருக்குது? மேஜர் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்லி யூ ஹேவ் 12 மேஜர்ஸ் and 12 minors. So there is a C major chord, there is a D major chord, there is a E major chord, F major chord, G major, A major, B major, C sharp, D sharp, F sharp, G sharp, A sharp. So in the 12 major. So we have majors for all 12. So major வந்து எப்படி denote பண்றோம்னு சொன்னா majors are denoted by a capital M and minors are denoted by a small m. Major உடைய symbol capital M, minor உடைய symbol small m. Okay? So இப்போ நான் சொன்னது போல we have 12 majors, 12 major. ஆனா the best part is, the interesting part is, all 12 majors have the same formula. 12 மேஜருக்கும் ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா வச்சு நம்ம அந்த 3 கீ கண்டுபிடிச்சலாம். பேசிக்காக நம்ம இப்போ என்ன கற்றுக்குறோன்னா அந்த 12 மேஜருக்கு என்னென்ன 3 கீ வாசிக்கணும். what we are trying to learn is what are the 3 keys for the 12 majors. அதான் நம்ம கற்றுக்க போகிறோம். So first we are going to find out what is the formula. அந்த ஃபார்முலா என்ன? ஒரே ஃபார்முலா தான் 12 மேஜருக்கு ஒரே ஃபார்முலா தான். one formula for all 12 majors. So the formula is very simple. The formula is called key plus 4 plus 3. The formula for major chords is key plus 4 plus 3. மேஜர் கார்ட்ஸோடைய ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஃபார்முலா வந்து கீ ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. இது ரொம்ப எளிமையாக கற்று தர போகிறேன். நீங்களே நான் 3 தான் எக்ஸாம்பிள் நான் தரப்போகிறேன், மிச்சம் எல்லாத்தையும் நீங்களே எழுத போகிறீங்க. ஓகே, ஐம் கோனா கிவ் யூ ஒன்லி 3 எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் இட் ஐ வாண்ட் யூ டு ரைட். ஸோ whoever is watching online, take a piece of paper, get ready, and I'm going to explain 3. The rest of it you're going to write. 3 கற்று தர போகிறேன், மிச்சதெல்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, now first let's take C major. ஓகே, சி மேஜர். இப்போ நம்ம அது எப்படி எழுத போகிறோம்னா சி கேபிட்டல் எம். இப்படி எழுதினாலே என்னதான் மேஜர் கார்ட். சி மேஜர், சி பக்கத்தில் கேபிட்டல் எம் போட்டால் என்னது? சி மேஜர் கார்ட். ஸோ சி மேஜர் கார்ட் எத்தனை கீஸ் இருக்கும்? 3 தான் இல்லை, ஒன்லி 3 கீஸ். ஸோ ஃபார்முலாவே அதான சொல்லுது, கீ ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. ஸோ இது ஒரு கீ, இது ஒரு கீ, இது ஒரு கீ, அவ்வளோதான். How do we derive this? So C major எடுத்துக்கிட்டு, if you take C major, the formula key ன்னு இருக்கு பாருங்களேன், which will automatically be what? C. C majorக்கு கண்டிப்பாக கீ என்னவா தான் இருக்கும்? C அதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. C majorக்கு ஃபஸ்ட்டு கீ will be C. C major உடைய கீ வந்து will always be C. அடுத்தது we just need to add 4. ரொம்ப சிம்பிள். இங்கே C இருக்கு பாருங்க, இந்த C இருக்கு பாருங்க. இந்த C-யை விட்டுட்டு leave out C and then count 4. ஸோ புரியுதா? இந்த ஃபஸ்ட்டு C-யை விட்டுட்டு கவுண்ட் 1 2 3 4. ஸோ C-க்கு அடுத்த கீ என்னது? C ஷார்ப், D ஷார்ப், E. ஸோ இது C-யை விட்டுட்டு 1 2 3 4. இது என்னது? E. தப்பு நீங்கள் எழுதிருங்க, ஜஸ்ட் ரைட் E. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் C and then you count 4 1 2 3 4. So remember, don't count C also. Count 1 2 3 4. 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2 3 4 4 1 2
ஆரம்பிக்கும் போது இது 1 இப்படி எண்ணிங்கன்னா தப்பாயிரும். ஸோ 1 2 3 4னா டி ஷார்ப் வரும். ஸோ லீவ் அவுட் சி அண்ட் தென் கவுண்ட் 4. ஓகே, லீவ் அவுட் சி அண்ட் தென் கவுண்ட் 1 2 3 4 யூ கெட் இ. ஓகே, அண்ட் தென் லீவ் இ, ஈயை விட்டுட்டு எத்தனை கவுண்ட் பண்ணணும்? 3. அடுத்தது 3. ஸோ 3 கவுண்ட் பண்ணால் ஈயை விட்டுட்டு கவுண்ட் பண்ணால் 1 2 3. ஸோ ஜி, அவ்வளோதான். ஸோ சி இ அண்ட் ஜி. ஸோ பேசிக்லி இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் சி இ அண்ட் ஜி. இது நீங்கள் வாசிச்சிங்கன்னா இது பேர் தான் என்னது? சி மேஜர். அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கா? யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? சி இ ஜி இஸ் சி மேஜர் கார்ட். ஓகே, இன்னும் 2 எக்ஸாம்பிள் நான் தரேன், மிச்சத்தில் நீங்கள் எழுத போறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் டேக் டி மேஜர். Let's take D major. Just 2 more examples I'll give you. Okay, for D major, what will be the key? D. Very good. எல்லாரும் பேசுங்க. D. Okay, now we'll have to count 4. Okay, so just leave out D. D விட்டுட்டு count 4. 1 2 3 4. What is this key? F sharp. Very good guys, super. Okay, now F sharp வந்துருச்சு. இப்போ அடுத்தது எத்தனை கவுண்ட் பண்ணோம்? How many should we count next? 3. But we'll have to leave out F sharp and then count 3. So F sharp விட்டுட்டு 1 2 3 A. So basically இந்த ஸ்கிரீன் பாருங்க, D F sharp A வாசிச்சீங்கன்னா இது பேர் தான் என்னது? D major. Simple. Okay, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், just last one more example. Give E major. Okay, E majorக்கு கீ என்ன இருக்கும்? You able to understand? Okay, E major key என்னது? E. Okay, E க்கு அப்புறமா so E இங்க இருக்கு, E ய விட்டுட்டு count 4. 1 2 3 4 G sharp. Okay, அடுத்தது G sharp இருக்கு. இப்போ G sharp விட்டுட்டு count 3. 1 2 3 will be B. So E G sharp B. So basically E G sharp B. So G sharp க்கு A flat கூட சொல்லலாம்ல, ரெண்டு பேர் இருக்கு, G sharp or A flat. So E G sharp B வாசிச்சா என்னது? E major chord. So அவ்வளவுதான். Any doubt? புரிஞ்சிருச்சா? சரி, நீங்க ட்ரை பண்றீங்களா? Can you try? Okay, I want you to write F major, G major, and then A major and B major. இதெல்லாம் எழுதுங்க பாப்போம். F G A B இதை நீங்களே எழுதுங்க பாப்போம். So whoever is watching online, just count the way I asked you to count and then write what are the 3 keys needed for F major, what are the 3 keys needed for G major, what are the 3 keys needed for A major, and what are the 3 keys needed for B major. I want you to write down. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவத்தை மன்னிப்பார், பாக்கியம் கொடுப்பார், வரம பதவியினுள் எந்தனை எடுப்பார், என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே. ஓகே, எனி டவுட்ஸ் இதில் இருக்கா? எனி டவுட்ஸ் இருக்கா? சரி, நான் ஃபில் பண்ணுறேன், நீங்கள் கரெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஃப் மேஜருக்கு என்னென்ன வரும்? எஃப் ஏ சி, ஜிக்கு ஜி பி டி, ஏக்கு ஏ சி ஷார்ப் இ, பிக்கு பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப். புரிஞ்சுச்சா? ஸோ இதுதான் மேஜர் கார்ட்ஸ். இதுதான் இப்போ நம்ம 7 எழுதியிருக்கோம். ஸோ ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 5 ஷார்ப்ஸ் எழுதணும். நான் ஒரே எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இங்கே மிச்சத்தை நீங்கள் எழுதுங்க. ஸோ சி ஷார்ப் மேஜர் அப்படி எழுதுனா சி மேலே ஷார்ப் அண்ட் தென் கேபிட்டல் எம். ஸோ சி ஷார்ப்புக்கு என்ன கீ இருக்கும்? சி ஷார்ப். யா, சி ஷார்ப். வெரி குட். அப்புறம் சி ஷார்ப்லேருந்து எத்தனை கவுண்ட் பண்ணணும்? 4. ஸோ சி ஷார்ப்பை விட்டுட்டு 1 2 3 4 என்ன வரும்? எஃப். ஓகே, எஃப். அடுத்தது எஃப்பை விட்டுட்டு 1 2 3 எத்தனை வரும்? ஜி ஷார்ப். ஸோ சி ஷார்ப் எஃப் ஜி ஷார்ப், இதுதான் என்னது?
சி ஷார்ப் மேஜர். ஸோ இப்போ நான் சி ஷார்ப் எழுதிட்டேன். ஸோ வீட்டில் போய் டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், இது மிச்சம் 4த்தையும் நீங்கள் எழுதுங்க. ஓகே, சரி. இப்போ இந்த ஒயிட் கீஸ் இருக்குது பாருங்கள், இதில் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் தரப்போகிறேன். இப்போ இந்த கீழே 7 இருக்குல்ல, இந்த 7த்தில் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக அப்படின்னு. சரி, நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு செட்ஸ் ஆஃப் 3 தரேன். I want to give you sets of 3. So first is C major, F major and G major. This is one set. C major, F major, G major. If you look at this, in the C major, F major, G major பாத்தீங்கன்னா இந்த 3 கீ இதில் 3த்துலேயும் என்ன இல்லை, பிளாக் கீயே கிடையாது. there are no sharps or flats. அதே மாதிரி F மேஜர்லேயும் there are no sharps or flats. G மேஜர்லேயும் there are no sharps. ஸோ இந்த 3 மேஜரில் பார்த்தீங்கன்னா என்ன இல்லை, பிளாக் கீஸே கிடையாது. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் இந்த கீஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி டு ப்ளே. இந்த 3 கார்டுமே வெரி வெரி ஈஸி டு ப்ளே. இட்ஸ் பேசிக்லி ஆல்டர்னேட் கீஸ். ஸோ ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் சி, அடுத்தது டியை விட்டுட்டு இ, அப்புறம் அடுத்த ஒயிட் கீயை விட்டுட்டு ஜி. ஸோ பேசிக்லி ஒரு கீ விட்டு ஒரு கீ விட்டு ஒரு கீ, அவ்வளோதான். சிம்பிள் ஒயிட் கீஸ் தான், 3மே ஒயிட் கீ. ஸோ பேசிக்லி சிஇஜி. ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் சி மேஜர். இப்போ அதே இது எஃப் மேஜர் எடுத்திங்கன்னா எஃப்ல ஆரம்பிக்க போகிறீங்க. அதே மாதிரி ஒரு கீ விட்டு ஒரு கீ விட்டு ஒரு கீ, எஃப் நடுவில் ஜியை விட்டுட்டு ஏ, பியை விட்டுட்டு சி. ஸோ ஆல்டர்னேட் கீஸ். ஸோ எஃப் மேஜர், ஜி மேஜர், ஜி, பி, டி, அவ்வளோதான். ஓகே, ஸோ பேசிக்லி சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். ஸோ நான் இதை எப்படி சொல்லுவேன்னா, ஐ கால் இட் அ ஸ்ட்ரெயிட் லைன் கார்ட்ஸ். இப்போ எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன், எல்லாமே ஒரே லைனில் இருக்குது பாருங்கள், எல்லா கார்ட்ஸும் ஒரே லைன். திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம். இட்ஸ் கால்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம். அது என்னென்னலாம், சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். 3த்தையும் சத்தமாக சொல்லுங்கள். என்னென்ன 3 கார்ட்ஸ்? சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். இது 3ம் ஒரே மாதிரி இருக்கும். சரியா? இட்ஸ் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, அடுத்த 3 செட் போகலாம். த நெக்ஸ்ட் 3 செட்ஸ் ஆர் டி மேஜர், E major, A major, D major, E major, A major. இப்போ இந்த D major, E major, A major இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ D மேஜரில் என்ன இருக்குது, D, F sharp, A. E மேஜரில் E, G sharp, B. A மேஜரில் A, C sharp, E. இதில் பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற கீஸ் மட்டும் என்னது, ஷார்ப். இப்போ ஃபர்ஸ்ட் கீயும் லாஸ்ட் கீயும் ஒயிட். Again, ingiyum for E major also the first key and the last key are white keys, but only the middle key on D major, E major and A major is a sharp. So D major, E major, A major la nadula irukka keys mattum enna varukum, sharps ah irukum. So idha na eppadi solvona, I call it a triangle form. D major, E major and A major have a triangle form. D major, E major, A major have triangle forms. ஏன் ட்ரையாங்கிள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், ஓகே ஸ்க்ரீன் பாருங்கள். ஸோ டி மேஜர் எடுத்துக்கிட்டா டி, எஃப் ஷார்ப், ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் அ ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் கீழே, அதுக்கப்புறம் மேலே, அப்புறம் கீழே. ஸோ இட் லுக்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. அதே மாதிரி இ மேஜர் எடுத்துக்கிட்டா இ, ஜி ஷார்ப், பி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஏ மேஜர் எடுத்துக்கிட்டா ஏ, சி ஷார்ப், இ. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். ஸோ டி மேஜர், இ மேஜர், A மேஜர். சரி, இப்போ பார்க்காம சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல 3 கார்ட்ஸ் என்னென்னலாம்? சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். ஓகே, ட்ரையாங்கிள்ல 3 கார்ட்ஸ் டி, இ மேஜர், ஏ மேஜர். வெரி குட். சரி, அடுத்தது பி மேஜர். ஸோ இந்த பி மேஜர் எப்படி வரும்னு சொன்னால் நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம். இட்ஸ் கம்திங் லைக் அ ரூட். இந்த மேக்ஸில் ரூட் போடுவோம் பாருங்க, சேம். ஸோ ஃபர்ஸ்ட் கீழே இருக்கு பி, அதுக்கப்புறம் மேலே வந்து ரெண்டுமே ஷார்ப். ஸோ பி, டி ஷார்ப், எஃப் ஷார்ப், இது 3ம் மேலே இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் கீ வில் பி டவுன், white key and then 2 black keys, so it looks like a root symbol. So basically B, D sharp, F sharp. So root symbol mar. So it looks like this, or a root symbol. So you got it? So basically ரொம்ப simple, very simple. All you need to do is play first straight line form chords la vasing. So basically on the screen parunga. So basically play C major and then play F major and then G major. C major, F major, G major. இதே ஒரு 10 வாட்டி வாசிங்க. C major, F major, G major. It will take ஒரு 5 minutes to practice these 3 chords அவ்வளவுதான். சரி, அடுத்தது then play D major, E major, A major. D major, E major, A major. So D, F sharp A, E, G sharp B and A, C sharp. So
அப்புறம் பி மேஜர், அவ்வளோதான். சரியா? ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், பி ஃப்ளாட். இது நீங்கள் எழுதும் போது எழுதிட்டு அது என்னென்ன கீஸ் அப்படின்றத நம்ம வாசிக்க போகிறோம். சரியா? ஸோ கேன் யூ ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட், ஜஸ்ட் ஒரு வாட்டி கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் அப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ரெடி? ஸோ பேசிக்லி நம்ம இப்போது வாட் ஃபிங்கர்ஸ் டு யூஸ், இது அடுத்த கொஸ்டின். யூனோ த காமன் பிரின்சிபல் ஆர் ஜென்ரலாக ப்ரொஃபஷ்னல் இல்லாட்டி இந்த டிகிரி படிக்கிறவங்க அவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யூஸ் 1, 3 and 5 இதான் சொல்லுவாங்க. 1, 3, 5 யூஸ் பண்ண சொல்லுவாங்க கார்ட்ஸ் வாசிக்கும் போது. இப்படி வாசிக்க சொல்லுவாங்க. பட் எனக்கு மை பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து இஸ் நாட் 1, 3, 5. ஐ யூஸ் 1, 2 and 4. ஸோ 1, 2, 4 இதான் நான் யூஸ் பண்ணுவேன். திஸ் ஹவ் ஐ யூஸ். நீங்கள் இதை வாசிக்கலாம், அப்படி இல்லைனா 1, 3, 5 எதுனாலும் நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் 1, 2, 3 மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. 1, 2, 3 யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் 1, 2, 3 யூஸ் பண்ணும்போது உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பெண்ட். If you're using 1, 2 and 3 fingers, your hand will automatically go sideways. Automatically நீங்கள் இப்படி வாசிங்கன்னா பாருங்க. See இது புரியுதா? The hand ஓட பொசிஷன். பட் அதே இது 1 to 4 ஸோ நார்மலாக இருக்கும் கை. ஸோ பேசிக்லி இது always try and use 1, 2, 4 or 1, 3, 5. But don't use 1, 2 and 3. So 1, 2, 3 தவிர மற்ற எப்படி வாசித்தாலும் எனக்கு ஓகே. சரியா? ஸோ பேசிக்லி நம்ம so this is how I play. So C major, C, E, G. So பார்த்தீங்கன்னா I am just playing alternate key. C, E, G. F major, G major. C major, F major, G major. ரொம்ப சிம்பிள். இது நான் சொல்கிறேன் 10 நிமிஷம் ஆகும் இது வாசிக்கிறது, அவ்வளோதான். 10 minutes you practice, you can play these 3 chords. Next 10 minutes go and play D major. So I said it's a triangle form. So D major, it has 1 sharp. So D, F sharp, A. And then E major has the middle key is sharp. So E, G sharp, B. A major அதே மாதிரி நடு key is sharp. So D major, E major, A major. சரியா? அடுத்தது B major, அவ்வளோதான். B, D sharp, F sharp, ஸ்கொயர் ரூட் மாதிரி. ஃபஸ்ட்டு வாசிக்கும் போது இந்த ரைட் ஹேண்டில் 3 கீ வாசிங்க, லெஃப்ட் ஹேண்டில் 1 கீ. அந்த சி இந்த இடத்துல இப்படி வாசிக்காதீங்க. தெரியுதா? இப்படி வாசி எப்படி இருக்கும் சவுண்ட். ஸோ அது 1 கீ. சி மேஜர், டி மேஜர், இ மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர், பி மேஜர். ஸோ கொஞ்ச நாளில் உங்களுக்கு எப்படி வந்தோம்னா இந்த ஸ்பீட். ஸோ இந்த ஸ்பீடில் யூ ஹேவ் டு ப்ளே. ஓகேவா? 10 நிமிஷம் சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். ப்ராக்டிஸ் 10 minutes சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். ப்ராக்டிஸ் 10 minutes டி மேஜர், இ மேஜர், ஏ மேஜர் அண்ட் தென் பி மேஜர். ஸோ நான் தான் சொல்லுவேன், டோன்ட் போஸ்ட்போன் யுவர் போர்ஷன்ஸ். ஸோ வாட் எவர் ஐ எம் டீச்சிங் டுடே யூ ஹாவ் டு ஃபினிஷ் இட். The next class when you are coming, you will have to be thorough with this. இது இல்லாட்டி next class இப்போ see tomorrow we will be going to minors. And if you are not thorough with majors, அது கூட கஷ்டம். மேஜர் தெரியாமல் மைனர் போய் கற்றுக்கிறது பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால் நாளைக்கு I want you to come and prepared வாங்க. I have to want you to play. Is that fine? Thank you all so much for joining with us today on class 1. இந்த கிளாஸ் முதலாவது கிளாஸில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ஹோப்ஃபுல்லி இந்த திரைக்குள்ளேருந்து திரைக்கு வெளியில் இருக்கிற உங்கள்கிட்ட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரில. ஹோப்ஃபுல்லி ஐ வாண்ட் டு லிசன் ஃப்ரம் யூ. நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டீங்களா, இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்றது. இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன்ஸ் ப்ளீஸ் டூ ரைட் டு அஸ். அது மாத்திரம் இல்லாமல் எனி டவுட்ஸ் யூ ஹேவ், யூ கேன் எய்தர் வாட்ஸ்அப் டு த நம்பர் தட் இஸ் ஷோன் பிலோ. நீங்கள் கீழே பார்க்குற இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஆடியோ ஃபைலாவோ இல்லை வீடியோ ஃபைலாவோ நீங்கள் எங்களுக்கு வந்து உங்களோட டவுட்ஸ் நீங்கள் அனுப்பலாம். Hopefully you enjoyed this. Any doubts, any suggestions, please write to us. Until then, it's bye from Joel Thomas Raj. We hope you would have enjoyed the free trial video. To view all the 10 classes, please register at www.joelthomasraj.com for just ₹2,000 or $30. If you are from India, please click the Indian store link. People outside India can purchase from our international link. And please don't forget to subscribe to our official channel and to click the alert button to be the first to know our special updates and resources. God bless you all.